திருமுருகன் சார், இந்த ஆளுநர் இந்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத இந்த போக்கு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அதை அதிகபட்சமாக நீடிக்க முடியும்? இந்த வாரத்திற்குள் அது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா மாட்டாரா? இல்ல, அவர்களுக்கு சில இலக்குகள் இருக்குதுங்க. அந்த இலக்குகள் அடையிற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. அந்த இலக்கு என்ன நம்மளுக்கு தெரியல. ஒண்ணு இந்திய திணிப்பது அவங்க இலக்கு. அடுத்தது ஒரு கட்சியை உடைக்கிறாங்களா அல்ல தாவேக்காவே உடைக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. அதை உடைச்சு அவங்க அவங்க ஆட்சி அவர்கள் சாதகமான ஒரு ஆட்சி உருவாக்குவதற்கு இல்ல அதிமுக எம்எல்ஏக்களும் இப்போ புதுச்சேரியில போய் அந்த ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னணி காரணம் இந்த மோசமான சூழலுக்கு யார் காரணம்? ஆளுநர் தான் காரணம். ஒரு ரெசார்ட்ல கொண்டு போய் எம்எல்ஏக்களை பாதுகாக்க நிலைமையில வைக்கணும்னா இந்த மாதிரி சூழலை உருவாக்கின காரணம் இந்த ஆளுநர் தான். இந்த ஆளுநர் பண்ற வேலை. அவ இப்படி ஒரு மோசமான ஒரு அரசியலை அவங்க முன்னுக்கு வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சொல்ற இந்த ஆளுநர் என்கின்ற பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். நாங்க என்ன கேட்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, அத்தனை ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டிலே போராட்டத்தில் இறங்குவதற்கான தேவையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் போராடணும்னு நம்ம சொல்லல, ஆனா போராடுறதுக்கான தேவை உருவாக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் இதை களத்தில் எதிர்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த இளைஞர்களை எதிர்கொள்ளணும். அவங்களுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்கல. நாளை காங்கிரஸ் கட்சி இந்த தமிழக ஆளுநரை கண்டித்து ஒரு போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சி இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஆதரவு அளித்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மிக குறுகிய காலத்துல இது போன்ற ஒரு முடிவை சரியான முடிவா, அரசியல் முடிவு சந்தர்ப்பவாதம். அவர்கள் திமுகவோட முதுகில ஏறி அவங்க அதன் அடிப்படையில வாக்குகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தாவேக்காவோடு நான் போறேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே முன்னாடியே அவங்க அது குறித்து முன்னாடியே முடிவு எடுத்திருக்கணும். அப்படி அவங்க முடிவெடுக்கவே இல்லை. நீங்க இந்த குளறுபடிக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய எதேச்சதிகார போக்கு தானே காரணம். 1952 இதே வேலையை தங்களுக்கு பிடிக்கலங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்த ஆட்சி தானே காங்கிரசினுடைய நேருனுடைய ஆட்சி. அன்னையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். இந்திரா காந்தி அவங்க அதான் செஞ்சாங்க, ராஜீவ்காந்தி அதான் செஞ்சாங்க. எல்லாமே தொடர்ச்சி அவங்க செஞ்சது தானே. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். நம்ம அதனால இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியலை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது முழுக்க ஜனநாயக விரோதமான ஒரு கொள்கையை நடத்தி கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த அடிப்படையிலாவது அவங்களுடைய நலன் அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்குதே ஒழிய, ராகுல் காந்தி அப்படிதான் முடிவெடுக்கிறாரே ஒழிய, தமிழ்நாட்டு நலன் அடிப்படையில ராகுல் காந்தி முடிவெடுக்கல. பாஜக எதிர்க்கிறோம் என்கின்ற பெயரில் முடிவெடுக்கல. அப்படியேதான் சொன்னாரா அவரு? ராகுல் காந்தி ஏதாவது சொன்னாரா? நாங்க பாஜக எதிர்ப்பதற்காக நாங்கள் விஜய் ஆதரிக்கணும் சொன்னாரா? ஆதரவு அளித்த அந்த நிபந்தனையோட கடிதத்துல இந்த மாதிரி மதவாத சக்திகளுக்கு ஆதரவு அளிப்போம், மதவாத சக்திகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்காத கட்சிகள் தான் இங்க கூட்டணியில இருக்கணும், இந்த அலையன்ஸ்ல இருக்கணுங்கிற ஒரு நிபந்தனையோட தான் காங்கிரஸ் அங்க சேர்ந்திருக்காங்க. இந்த லெட்டர்ல அதை கொடுத்திருக்காங்க. இப்ப மற்ற கட்சிகள் அது போல ஆதரவு அளிப்பது இல்ல, ஒரு கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று விட்டு உடனடியாக இந்த முடிவை தேர்தலுக்கு முன்னாடி ஏன் எடுக்கல? தேர்தலுக்கு முன்னாடி நீங்க 2 இடத்துலயும் பேரம் பேசுனீங்கல்ல. தாவேக்காவோடு பேரம் பேசிக்கொண்டு அதை வைத்துக் கொண்டுதான் திமுக பேரம் பேசினாங்க. அது பேரம் பேசுவதற்காக பயன்படுத்தினாங்க, கொள்கை முடிவாக அல்ல. இன்னைக்கு ஏதோ பூசி முழுகிறாங்க. இன்றைக்கு அவங்க பூசி முழுகிறாங்க. அவங்க இதை வைத்துக்கொண்டு பேரம் பேசுவதற்காக நடத்தினதான் அந்த நாடகம். அது கொள்கை முடிவல்ல. இப்ப நீ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மதிமுகவோ விசிகாவோ அல்லது இஸ்லாமிய கூட தெளிவா இருந்தாங்க. நாங்க வேற இடத்துல போல தெளிவா சொன்னாங்க. தோழர் திருமா அவர்கள் தெளிவாவே சொன்னாங்க, நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி நிப்போன்றது ஒரு தெளிவான ஒரு கொள்கை முடிவாக. அப்படி கொள்கை முடிவை காங்கிரஸ் எடுக்கவில்லை. பேரம் பேசுவதற்காக பயன்படுத்தி கொண்டாத போக்குதான் அது.